காதல் வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, காதல் வாழ்க்கை. ஏய் போடா. காதல் வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, காதல் வாழ்க்கை. காதல் வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, காதல் வாழ்க்கை. யூ ராஸ்கல். பொம்பளை கையை பிடிச்சிருக்காயா? நிறுத்துங்க. ஏன் அவன் அடிக்கிறீங்க? பொம்பளை கையை பிடிச்சிருக்கான் சார். பின்ன உன் கையை பிடிச்சா அழுப்பான். காதல் வாழ்க்கை, காதல் வாழ்க்கை. பசிக்குது. சீக்கிரம் பசிக்குது. காதல் வாங்க, காதல் வாங்க. அறிவு, ஏன் மறுபடியும் பின்னால சுத்துற? என்னையும் அவன மாதிரி ஆக்க நினைக்கிறியா? அறிவு, ஏங்கடா. குட் ஈவினிங் பிள்ளையார் சாமி. எப்பவுமே உன்கிட்ட வந்து விபூதி அடிச்சிட்டு தான் தண்ணி அடிப்பேன். இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்ச். முதலையே நான் தண்ணி அடிச்சிட்டேன். டோன்ட் மிஸ்டேக் மீ. ரொம்ப வருத்தத்துல இருக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதுன்னு சொல்றாரு. புரிஞ்சுதா? பிள்ளையார் சாமி, ஓ சன்னிதானத்துலதான் விபூதி அடிச்சு காதல ஸ்டார்ட் பண்ண. ஆனா கவுத்துட்டு அப்பா. தேங்காய் உடைச்சிருக்க மாட்டேன். ஒரு தேங்காய வேஸ்ட் பண்ணிருந்தா அவரு சக்சஸ் பண்ணிருப்பாரு. யாரு? இவரு. ஞானப்பழம் வாங்குறதுக்காக உன் தம்பி முருகன் உலகத்தையே சுத்தி வந்தான். ஆனா நீ பெத்தவங்க தான் உலகம்னு அவங்கள சுத்தி வந்த. அம்மா மேல உனக்கு அவ்வளவு பாசம். அதனால்தான் நீ அம்மா மாதிரி பொண்ணை தேடி எதுவுமே கிடைக்காம அம்போன்னு உட்காந்துங்கிற. உனக்கு வாழ்க்கை அமையலங்கிறதுக்காக என் வாழ்க்கையை கெடுத்துட்டேப்பா. அப்படி இருந்து உன்னை தினம் ஏன் பார்க்க வரேன் தெரியுமா? உனக்கும் மதர் சென்டிமெண்ட், எனக்கும் மதர் சென்டிமெண்ட். உனக்கும் தாய் பாசமா, அவருக்கும் தாய் பாசமா. புரிஞ்சுக்கினியா? நீ யாரு? சனீஸ்வரனையும் ஆட்டி பச்சவனாச்சே. எங்களை மட்டும் விட்டுருவியா? நீ மட்டும் நிம்மதியா இரு. காதலிக்கிற பொண்ணுங்க நிறைய விட தந்திரசாலிக வைக்க இரும்பா இருக்கிற இதயத்தை கூட கண்ணாடி மாதிரி உடைச்சிடுறாங்க. கட்சியே உடைக்கிற பொம்பளைங்க காதலிக்கிறவன் இதயத்தையா உடைக்க மாட்டாங்க. பெத்தவ வைத்த பாப்பா பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கு, பொண்டாட்டி மடிய பாப்பா புருஷன் என்ன கொண்டு வந்திருக்கான்னு பாக்குறதுக்கு, காதலி கழுத்தை தான் பாப்பா அறுக்கிறதுக்கு. காதல்ல தோல்வி அடைஞ்சவங்க ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? ஏமாத்திட்டு போனவ இருந்த இதயத்தை குடிச்சே அழிக்கணுங்கிறதுக்காகத்தான். என்ன மன்னிச்சிரு. நியாயப்படி நான் தான் உன்னை தேடி வந்திருக்கணும். நான் இங்க இருக்கிறதுனாலதான் உன்னை வர சொன்னேன். ரொம்ப நன்றி. எதுக்கு? எங்க அம்மாவை காப்பாத்துனதுக்கு.
நன்றி சொல்லத்தான் உன்னை வர சொன்னேன். நீ போகலாம். நில்லுங்க. நன்றி சொல்லத்தான் என்ன வர சொன்னீங்களா? ஏங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க? எனக்கு நல்லா தெரியும். என்ன பார்க்கணுங்கிற ஆசையில தான் என்ன வர சொன்னீங்க. நீ கூட பேசணுங்கிற ஆசையில தான் என்ன வர சொன்னீங்க. இல்லன்னு உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. இங்க பார், ஒரு காலத்துல என் இதயத்துல உன்னோட ஆட்சி தான் நடந்துச்சு. அது ஊழல் ஆட்சின்னு தெரிஞ்சதும் இறக்கி வச்சிட்டேன். இப்ப இங்க இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். பகல்லையும் நிலம் இருக்கத்தாங்க செய்யுது. ஆனா சூரிய வெளிச்சத்துல அந்த நிலம் மறைஞ்சிருக்கு. அதே மாதிரிதான் ஏன் நினைப்பு உங்களுக்குள்ள இருக்கு. அம்மா பாசத்துல அது மறைஞ்சிருக்கு. பௌர்ணமி நிலம் மாதிரி உங்க இதயத்துக்குள்ள மறுபடியும் நான் வரத்தான் போறேன். போன சனியனை வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கிறதுக்கு நான் ஒண்ணு கிறுக்கேன் இல்ல. சின்ன வயசுல பொம்மையோட விளையாடிட்டு தூக்கி எறிகிற மாதிரி வாலிப வயசுல எங்களோட விளையாடிட்டு எங்களையே தூக்கி எறிஞ்சிடுறீங்க இல்ல? அறிவு, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் உங்களை ஏமாத்தவும் இல்ல, ஏமாத்த நினைச்சதும் இல்ல. பைத்தியக்காரி, பசியோட கொடுமையை உணர்ந்த பணக்காரனும் கம்மி, காதலனை ஏமாத்தாத பொண்ணுகளும் கம்மின்னு எனக்கு தெரியும். அறிவு, நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பானவ இல்ல. ஆமாமா, நீ நல்லவதான். தூங்குறப்ப மட்டும். நான் தூங்குறதே இல்ல. பாவம் செஞ்சவங்களுக்கு தூக்கம் வராது. பேய நம்பினாலும் பொண்ணை நம்பாதன்னு சொல்லுவாங்க. நான் உன்ன நம்பினேன், இப்படி ஆயிட்டேன். உங்க அம்மாவும் ஒரு பொண்ணுதாங்க. ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணம் எங்க அம்மா, எப்படி இருக்க கூடாதுங்கிறதுக்கு உதாரணம் நீ. அறிவு, நீ மணிக்கணக்கா பேசினாலும் என் மனசு மாற போறதில்ல. உன்னை பார்க்க நினைச்சதும் பார்த்ததும் இதுதான் கடைசி தடவை. நீ போகலாம். ஏறிக்க. என்னோட மேரேஜ் இன்விடேஷன். என்ன கல்யாண கோலத்துல பார்க்கணும்னு எங்க அப்பா ஆசைப்பட்டாரு. அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறது உன்னோட கடமை. பத்திரிகை கொடுத்தா நேர்ல வருவீங்கன்னு தான் கொண்டு வந்தேன். எந்த பொண்ணா இருந்தாலும் நீங்க வந்து வாழ்த்துவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு நல்ல பொண்ணு நாம தாண்ட தப்ப நினைச்சிட்டோம். என் கழுத்துல தாலி இறங்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவ அப்ப போய் சொன்னா. இப்ப நான் சொல்றேன், நீ கட்டுற தாலி தாண்ட அவ கழுத்துல ஏறணும். நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீ ஆசைப்படுற, அவ வேற வீட்டுக்கு மருமகளா போறதுன்னு முடிவு பண்ணிட்டாமா. என்னடா சொல்ற? அவளுக்கு கல்யாணமா? பத்திரிக்கை தானே அடிச்சிருக்கு, கல்யாணம் முடிஞ்சிடலையே. என்னமா சொல்ற? டேய், ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். தான் மனசால காதலிச்சவனுக்கு பத்திரிக்கை கொடுத்திருக்கான்னா கடைசி நேரத்திலேயாவது அவன் மனசு மாறி தன்னை காப்பாத்த மாட்டானாங்கிற ஆசையில தான். இத வந்துடுற. வாங்கம்மா, கல்யாணத்துக்கு வேண்டிய சாமான்லாம் எடுத்துட்டு நேரா மண்டபத்துக்கு போங்க. நான் சாந்தியை கூட்டிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போங்க. என்னம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டாங்களா? நீ இன்னும் ரெடி ஆகாம இருக்க? சீக்கிரமா.
இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுறேன்ப்பா. ரொம்ப லேட் பண்ணாதம்மா, சீக்கிரம். அறிவு, ஹலோ சாந்தி, நான் கமலா பேசுறேன்டி. கங்க்ராச்சுலேஷன். உன் கல்யாணத்துக்கு நேரா என்னால வர முடியாதுன்னு தான் போன்ல வாழ்த்துறேன். என்னடி? ஹலோ ஹலோ. அறிவு, நான் அறிவில்லடி, சத்யா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. நீ இன்னும் வராம இருக்க? சந்தி, நான் அறிவு பேசுறேன். சந்தி, தைரியமா இருப்பா. அவ உனக்குத்தான்னு விதி இருந்தா நிச்சயமா பழிச்சுக்குவா. அம்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க குடும்பத்துக்கு நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் ஆண்டவன் என் பொண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்படுத்திட்டான். தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. என் பொண்ணு எப்படி இருக்கா? உங்க பொண்ணு உங்களை விட்டு போயிட்டா. ஏன் அப்செட் ஆயிட்டீங்க? கல்யாணம் ஆன பிறகு எப்படியும் உங்க பொண்ணு உங்களை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போக வேண்டியது தானே? என்ன சொல்ற? உங்க பொண்ணு போயிடுச்சீங்க. நிஜமா? நில்லுங்க 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 நில்லுங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் சந்தோஷமா சேர்ந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மூணு பேரும் அவங்கள கண்டுக்க வேணாம்.
அறிவு, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, please. அறிவு, காப்பாத்துங்க, கலாட்டா செஞ்சது இந்த ஆள் தான் சார். ஹை சொசைட்டி மூவ் பண்ற ஹோட்டல்ல கலாட்டா சரியா? கான்ஸ்டபிள் அரெஸ்ட். சார், இவர் கலாட்டா பண்ணல, என்ன காப்பாத்துறதுக்காக தான் சண்டை போட்டாரு. நீங்க யாரு? மந்திரி மருதநாயகத்தோட பொண்ணு. சாரி மேடம், உங்களுக்கு வேண்டியவர்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர், நான் கலாட்டா பண்ணத்தான் இங்க வந்தேன். நானே வரேன், அரெஸ்ட் பண்ணுங்க. அறிவு, ஏன் உண்மையை மறைக்கிறீங்க? நீங்க இன்னமும் என்ன நேசிக்கிறீங்க, அதனாலதான் என்ன காப்பாத்துனீங்க. நீ மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நான் இதைத்தான் செஞ்சிருப்பேன். எனக்காக நீங்க தண்டனை அடையிறது என்னால பொறுத்துக்க முடியாது. அறிவு, இதை விட பெரிய தண்டனை தான் ஏற்கனவே கொடுத்துட்டியே.